41 வருட உயிர் உனக்கு மயிரா? நீ எடுத்த சுய விளம்பரம் என்ற கத்தி திரும்பி உன் மேலே குத்தி இருக்கு. சென்னையில் ஏறி போய் பனையூரில் பதுங்கி 36 மணி நேரம் சின்ன ஒரு வீடியோ கிடையாது. பாட்டு பாடும்போது சரிஞ்சு விழுந்தானே உன் முன்ன கண்ணு முன்னாலேயே. உன் ரசிக குஞ்சுகள் தள்ளின கூட்டத்தில் செத்து விழுந்தானே. அவனை காப்பாத்துறதுக்கு போய் நின்னது அந்த செந்தில் பாலாஜி தானே போய் நின்னாரு. வீட்டில இருந்து கிளம்பிட்டாரு, கதவு திறந்தது, கார் இந்த கருப்பு கலர் காரில் வர்றாரு. ஏன் போடுவேன், காலையில் எந்திரிச்சாரு, இப்பதான் குளிக்கிறாரு, இப்பதான் பாத்ரூம் போறாரு, இப்பதான் கக்கூஸ் போயிருக்காருன்னு சொல்லி போடு. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் பாவம் ஒரு பெண்ணுக்கு துணியே இல்லாமல் போயிருச்சான். தன் பணியனை சட்டையை கழட்டி அந்த பிள்ளையை போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கான். அவனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. திமுக காரங்களும் ஏடிஎம்கே காரங்களும் தான் போய் நின்று காப்பாத்திருக்கான். 2 பேரும் கை கோர்த்து மனித சங்கிலி போட்டு வரக்கூடிய பாடியும் மற்ற எல்லாரையும் வந்து அனுமதிச்சு செஞ்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு டிவிகே காரனை காணும். டாக்டர்ஸ் எல்லாம் வரவழைக்காம அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் வச்சிருந்தா மறுநாளில் மிகப்பெரிய ஒரு கலவரம் உருவாயிருக்கும். விஜயின் வீடு சூறையாடப்பட்டிருக்கும். ஆனா இப்ப இதை வச்சு விஜய் ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்றாங்க. அவரே ஒழிச்சு கட்டிக்கிட்டாரு. யார் முடிவு பண்றது? கேஸ் ஃபைல் பண்ணி A1 வந்து விஜய் தாங்க, A2 வந்து குஷி ஆனந்த். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் இன்பவொளி. கரூர்ல தாவேக்கா கூட்டம் நடந்தது. அதாவது பொதுக்கூட்டமா இல்லாம மக்களை போய் சந்திக்கிற கூட்டம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணியிருந்தாரு விஜய். ஒரு மாவட்டமாக போகிறாரு. ஆனால் ஒரே நாளில் 2-3 மாவட்டங்கள் கவர் பண்ணுறது அப்படின்ற பிளானோட தான் அவங்க அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் கரூரில் ஒரு 41 பேர் பலியாயிருக்கிறாங்க கூட்ட நெரிசலில். முதலமைச்சர் இரவோடு இரவாக அங்கே போனார். அப்புறம் இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்கிறாங்க. இதற்கிடையில் தாவேக்காவும் வந்து ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க மதுரை கிளை நீதிமன்றத்தில். இதில் வந்து அரசியல் சதி இருக்குது அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டுறாங்க. கரூரில் இருக்கிற சில அரசியல் புள்ளிகள் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? சொல் புத்தியும் இல்லாமல் சுய புத்தியும் இல்லாமல் 10 நிமிஷம் பேசக்கூடிய ஒரு சினிமா நடிகன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கின்ற பேரில் மக்களை 10 மணி நேரம் காக்க வைத்து இன்னைக்கு 41 உயிர்களை பலி வாங்கியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். 41 உயிர். ஒரு சினிமா நடிகன் அந்த சினிமா நடிகனுக்காக சினிமா வெறியில் சினிமா மோகத்தில் பெண்களும் குழந்தைகளையும் கூட்டி கொண்டு போய் இன்றைக்கு 41 பேர் பலியாகி அதில் 10 பேர் குழந்தைங்க, 16 பேர் பெண்கள், மிச்சமெல்லாம் ஆண்கள். இப்படி பலியாகி தங்கள் இன்னுயிரை இழந்து இன்றைக்கு கரூரே தவித்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் 50 பேருக்கு மேலே சிகிச்சையில் இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். 41 பேர் இறந்து விட்டார்கள். தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து அதுக்கான அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து இன்னைக்கு மிச்சம் இருக்கக்கூடிய உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா உடலுமே வந்து உயிரற்ற உடல்களாக தான் கொண்டு போயிருக்காங்க. அப்போ என்னாச்சு, அந்த ஸ்டாம்பீட் நடந்த இடத்துலையே உயிர் போய்விட்டது. அப்போ இதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படின்னா டோட்டலாக இது வந்து ஒரு டிலே ஃபஸ்ட்டு. அதான் எல்லாரும் சொல்கிறாங்க, இங்கே டிலே தான் காரணம். 8:30 மணிக்கு வர்றேன்னு சொல்லி நாமக்கல்லில் வரணும், 3 மணிக்கு கரூருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. 8:30 மணிக்கு வர வேண்டியவங்க நீங்கள் எப்படி 3 மணிக்கு வந்தீங்க? 2:45 வந்தீங்க நாமக்கலுக்கு. 3 மணிக்கு வர வேண்டிய கரூருக்கு நாமக்கல்லேருந்து கரூர் எவ்வளோ தூரம்? 1 மணி நேரம். கரூருக்கு முதல்ல 12 மணின்னு சொல்லி அப்புறம் 3 மணின்னு மாத்துறாங்க. அப்புறம் 3 மணிக்கு மாத்துறீங்க. 12:45 வரேன்னு சொல்லி ட்விட்டர்லேயே போட்டிருக்கதா கேள்விப்பட்டேன் நான். அவங்களுடைய டிவி கேரண்டே சொல்றாரு பிரஸ் கிட்ட 12 மணிக்கு வருவார். 12 மணிக்கு வருவார். அப்போ மக்கள் எப்படி இருந்து காத்துட்டு இருக்காங்க? காலையில இருந்து காத்துட்டு இருக்காங்க. 5 மணில இருந்து கொடியோட சின்ன பசங்க எல்லாம் போற வீடியோக்கள்லாம் இருக்கு. சின்ன பசங்க 3 மணிக்கே வந்துட்டுன்னு சொல்லி பேசி நைட்டே வந்துட்டோம். நைட்டே வந்துட்டு. அப்ப இந்த நடிகரை பார்க்கறதுக்கு சின்ன பையனுக்கு என்ன அரசியல் தெரியும்? சின்ன பசங்களுக்கு 8 படிக்கிறவன் 10 படிக்கிறவன் பெண்களுக்கு நடிகரை பார்க்கணும்னு வந்த கூட்டம் அது. இவர்கள் யாரை நம்பி வர்றாங்க? விஜயை பார்க்கணும்னு நம்பி வராங்க. ஆனால் விஜய் கிரியேட் பண்ணியிருக்க கூட்டம் என்னது? ஒரு காட்டுமிராண்டி கூட்டம், ஒரு தற்கொலை கூட்டம், எதுக்குமே கண்ட்ரோல் இல்லாமல் அன்ரூலி க்ரௌடு.
எப்படி முதலமைச்சர் சொல்ற மாதிரி அவங்களும் நம்ம உறவுகள் தான் பேசுறாரு. நம்ம அப்படிதானே பார்க்கணும். அவங்க நம்ம உறவுகள் தாங்க, செத்தவங்கலாம் நம்ம உறவுகள் தாங்க. ஆனா இதுக்கு காரணமா டிவிக்கே துண்டை போட்டுட்டு சுத்துறான் பாருங்க. டிவிக்கே சுந்த போட்டுட்டு நான் தான் டிவிக்கேன்னு சுத்திட்டு இருக்கான்ல. இவன் எவனாவது ஒரு கண்ட்ரோலில் இருக்கானா? மரத்தில் ஏறுறான், மட்டையில் ஏறுறான், டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறான், மேற்கூரையில் ஏறுறான், கீழே விழுகிற கூரையில் மேலே ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறான், மரத்து மேலே ஏறுறான், ஏர்டெல் டவரில் ஏறுறான். இப்படி ஏறுறவன் என்ன ஒரு கீழே வந்திருக்கக்கூடிய மக்கள் தங்களோட தலைவரை பார்க்க வந்திருக்கான்னு எவனுக்காவது ஒரு ஒரு கட்டமைப்போடு இருக்க அந்த டிவிக்கே சொல்லுங்க. இது பெர்மிஷன் வாங்கினது யாரு? புஷி ஆனந்த் தானே பெர்மிஷன் வாங்கினது. பெர்மிஷன் வாங்கினவர் என்ன பண்ணியிருக்கணும்? 8:30 மணிக்கு இவர் முத நாளே ஸ்பாட்டுக்கு வந்திருக்கணுமா? முத நாளே இந்த ஆள் புஷி ஆனந்த் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து எந்த இடத்துக்கு வர்றாரோ, ஒரு நடுவில் சென்டர் மீடியன் இருக்குது. இந்த பக்கம் 80 அடி ரோடு, இந்த பக்கம் 80 அடி ரோடு. அந்த 80 அடி ரோட்டில் ஒரு இடத்துல வந்து கட்டையை போட்டு ஒரு கார் உள்ளே வர அளவுக்கு வந்து யாரையுமே உள்ளே வரவிடாமல், ஒரு எந்த இடத்துல வந்து கார் நிற்குதோ அந்த இடத்துல வந்து ஒரு கட்டையை போட்டு ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? டிவிக்கு தானே இருக்குது. இதெல்லாம் போலீஸ் அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரியே மேலே ஏறுறாங்க, அதையும் தாண்டி குதிக்கிறாங்கல்ல சார். அப்போ எப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கான்? அதை தாண்டி குதிக்கிறான். அதுதான் சொல்கிறேன் நான். தனது சினிமாவில் ஈர்க்கப்பட்டவர்கள் தான் இந்த ரசிகர்கள். சினிமாவில் நீ என்ன சொல்லி கொடுத்துருக்க? போதை அடிக்க சொல்லி கொடுத்துருக்க, ரவுடிஸை சொல்லி கொடுத்துருக்க, வன்முறையை சொல்லி கொடுத்துருக்க, கலாட்டாவை சொல்லி கொடுத்துருக்க, பெண்களை கிண்டல் பண்ணி டான்ஸ் ஆடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்க. வேற என்ன சொல்லி கொடுத்துருக்க நீ? போதை மருந்து, கஞ்சா, பீடி, சிகரெட்டு, தண்ணி. மாஸ்டர் படத்தில் தண்ணி அடிச்சுட்டு தான் நீ மொசைசீனே வருவ நீ. அப்போ நீ கிரியேட் பண்ண கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக கிரியேட் பண்ணியிருக்க? எல்லாம் போதைக்கு அடிமையான தற்கொலை கூட்டங்களை கிரியேட் பண்ணி வச்சிருக்க. ஆனால் உன்னை நம்பி வரக்கூடிய, உன்னை ரசிக்கக்கூடிய, உன் டான்ஸை ரசிக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் தெரியுமா தற்கொலை கூட்டத்துக்கிட்ட போய் நிற்க போகிறோம்னு? உன்னை நம்பி வரக்கூடிய பெண்களுக்கு தெரியுமா தற்கொலை கூட்டம் தான் உன்னை சுற்றி இருக்கான்னு சொல்லி தெரியுமா? ரவுடி கூட்டம் தான் இருக்குன்னு தெரியுமா? அவன் எதுக்குமே கண்ட்ரோல் ஆக மாட்டான்னு தெரியுமா? புஷியானது மரத்தில் ஏறாத, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாத, எல்லாத்தையும் நீ சொல்கிற. நீ தான் சொல்லி கூப்பிட்டு வர்ற எத்தனை பேரையும். சரி, 10,500 பேர் வருவான்னு சொல்லி தான் போலீஸை பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு தானே அந்த இடத்த உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை, அதுவே நாங்கள் கேட்ட இடம் வேறன்னு அவங்க இப்போ சொல்கிறாங்கல்ல. நீ கேட்ட அதை விட கம்மியான, அது குறுகலான இடம்ல. நீ கேட்ட இடம் அதை விட இப்போ கொடுத்த இடத்த விட குறுகலான இடம். இதாவது 80 அடி ரோடுங்கிட்ட 80 அடி ரோடு இருக்குது, நடுவில் சென்டர் மீடியன் இருக்குது, பெரிய லென்த்தான ரோடு, மக்கள் எவ்வளோ நாளும் தாங்கும். அப்போ போலீஸ் உனக்கு தேர்ந்த இடத்தானே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் தான் எடப்பாடி வந்துட்டு போனார். மேடல் ஏறணுன்னு என்ன சொன்னார் விஜய்? போலீஸோட உதவியானால தான் நான் இங்கே வர முடிஞ்சதுன்னு சொன்னாரா இல்லையா? போலீஸை பாராட்டினாரா இல்லையா? 500 பேருக்கு ஒரு ஆள், 20 பேருக்கு 500 போலீஸார் நாங்கள் போட்டு பாதுகாப்பு கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்களா இல்லையா? 20 பேருக்கு ஒரு ஆளுன்னு போலீஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா? இதுக்கு மேலே என்ன பாதுகாப்பு கொடுப்பாங்க? உன் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய க்ரௌட் யார் பண்ணியிருக்கணும்? புஷி ஆனந்த் நின்று பண்ணியிருக்கணும். ஏன்னா நீ புஷி ஆனந்த் சொல்கிறதான் அனைத்து மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்லாம் கேட்குறான். அப்போ நீ அங்கே நின்றுக்கணும். ஏன் நீ வந்து விஜய் கூட வரணும்? என்னதுக்கு வரணும் விஜய் கூட? நீ முதலையில் போய் நின்றுக்கணும், களத்திலே நின்றுக்கணும். நின்று அங்கே பேரிகேடு கிரியேட் பண்ணி உன் தொண்டர்களை வச்சு ஒரு அணை போட்டு வர்றவங்களுக்கெல்லாம் தண்ணி 8 மணி நேரம் டிலே பண்ணி தானே வரீங்க. நீங்கள் 8:30 மணிக்கு நீ பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்க. 8:30 மணிக்கு தான் பனையூரில் விஜய் கிளம்புறாரு அப்படின்னா நீ ஒன்று விஜய்க்கு தெரியலையா அந்த ஷெட்யூலு? இல்லை விஜய் தெரிஞ்சே தான் டிலே பண்ணாரா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்லையா? அப்போ ஏன் டிலே பண்ணுற நீ? அப்போ நாமக்கல்ல 8:30 மணிக்கு வர வேண்டிய ஆள் பனையூர், சென்னை பனையூரில் 8:30 மணிக்கு கிளம்புறீங்க. பனையூர்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு 1 ஹவர் ஆச்சா? 9:30. ஏர்போர்ட்டில் எல்லா பெர்மிஷன் ப்ராசஸ் முடிச்சு ஃப்ளைட்டில் ஏறினா 10 மணி, 10 to 11 மணிக்கு திருச்சி 11 மணிக்கு வந்து நீ வந்து நாமக்கலுக்கு வர்றதுக்கு பஸ்ஸில் ஏறி அந்த பஸ்ஸை சுற்றி 4 மாவட்டம் 5 மாவட்டத்திலேருந்து ஆளுங்களை வர சொல்லி, இல்லை தமிழ்நாடு முழுக்க இருந்த ஆளுங்களை வர சொல்லி, உன் பின்னாலேயே பைக்கை ஓட்டிக்கிட்டு காரில் ஓட்டிக்கிட்டு ஊர்வலம் மாதிரி நடந்து ஸ்லோவாக நடந்து வந்தீங்கன்னா அப்புறம் நீ எப்படி 8:30 மணிக்கு வருவா? நீ நான் 3 மணிக்கு தானே இங்கே வருவேன். 3 மணிக்கு தானே நாமக்கல் வந்தார் அவர். அப்போ நீங்களாம் ஒரு இமேஜினரி பிம்பத்தை உங்கள் ஆளுங்களை, அதாவது அந்த ஊருக்கு போகிறியா, அந்த ஊருக்கு போ. மாநாடு போடும்போது தான் தமிழ்நாடு முழுக்க இருந்து ஆள் வராங்க. கரூர் போகிறப்ப எதுக்கு தேனியிலேருந்து ஆள் வரணும்? கரூர் போகிறப்ப எதுக்கு வந்து திண்டுக்கல்லேருந்து ஆள் வரணும்? கரூர் போகிறப்ப எதுக்கு ஈரோட்டிலேருந்து ஆள் வரணும்? அப்போ நீ வந்து என்னதான் ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட ஆர்கெஸ்ட்ரேட்டட் க்ரௌடை கிரியேட் பண்ணி காமிக்கிற. நீ அதை வந்து ஒளிபரப்புறதுக்கு மீடியாக்களுக்கு பணத்தை கொடுத்து லைவ் போட சொல்கிற. எல்லா மீடியாக்களுக்கும் பணத்தை கொடுத்து, இதுதான் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய வேலை. மீடியாவுக்கு பணத்தை கொடுக்கறது,
எலக்ட்ரானிக் மீடியா பிரிண்ட் மீடியாவுக்கு பணத்தை கொடுத்து லைவ் போட சொல்கிறேன். வீட்டிலேருந்து கிளம்பிட்டாரு, கதவு திறந்தது, கார் இந்த கருப்பு கலர் காரில் வர்றாரு, ஏன் போடுவேன், காலையில் எந்திரிச்சாரு, இப்போ தான் குளிக்கிறாரு, இப்போ தான் பாத்ரூம் போகிறாரு, இப்போ தான் கக்கூஸ் போயிருக்காருன்னு சொல்லி போடு. வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஊடகங்களுக்கு? இப்படியா போடுவீங்க? போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விஜய் புராணம் தானே அது. ராகுல் காந்தி இங்கேருந்து பாரத் ஜோடோ யாத்திரா நடந்தார், மக்களோட மக்களாக நடந்தார், 4000 கிலோமீட்டர் நடந்தார். எல்லா நியூஸ் சேனலும் சாயந்தரம் நியூஸில் ஒரு செய்தியாக போடுவாங்க. நீ செய்தியாக போட விட்டுவிட்டு அவன் லைவ் போட்டுக்கிட்டு இருக்க ஒரு நாள் ஃபுல்லாக 10 பேரை கூட்டு வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்க. வெக்கமா இல்லை இந்த ஊடகங்களுக்கு, டிவி ஊடகங்களுக்கு? நீங்கள் தானே ரெஸ்பான்சிபிள், நீங்கள் தான் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறீங்க. பணத்தை வாங்கிட்டு இப்படியா கிரியேட் பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை சார், மக்கள் விரும்பி போகிறாங்கல்ல, அதை நீங்கள் என்ன மக்கள் விரும்பி நீ போக வைக்கிறீங்க? நீ கிரியேட் பண்ணுற ஹைப்பை கிரியேட் பண்ணுற, கிளம்பிட்டாரு, வந்துட்டாரு, போயிட்டாரு, வந்துட்டாருன்னு. அந்த இடத்துல இந்த மணிக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் பரவாயில்ல, மைக்கை ஒளிபரப்பில் பண்ணுவாங்க. இப்போ எம்ஜிஆர் வந்திருக்காரு, ஜெயலலிதா பார்த்துருக்கேன், எல்லாரும் பார்த்துருக்கேன், கலைஞர் பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்த்துருக்கோம். அப்போ இவங்க எல்லாருமே வந்து வரும் பொழுது, விஜயகாந்த் வந்திருக்காரு, இவங்க எல்லாம் வந்து ஒரு போகிறப்ப பத்திரமா போங்க, வீட்டுக்கு நீங்கள் பத்திரமா போங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்போ தலைவர் சொல்லியிருக்காரு நம்ம பத்திரமா போகணும்னு சொல்லி போவாங்க. நீ என்ன அர்த்தத்தில் நீ வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி ஒரு இமேஜினரி க்ரௌடை கூட்டிகிட்டே வந்து, ஏற்கனவே கரூரில் இருக்கக்கூடிய கூட்டம் 10,500 பேர் வருவாங்கன்னா 10,500 பேர் இருந்தால் பரவாயில்ல. நீ வந்து பக்கத்து ஈரோடுலேருந்து, திண்டுக்கல்லேருந்து, தேனியிலேருந்து, சேலத்துலேருந்து, இப்படி பல்வேறு மாவட்டத்தில், திருச்சியிலேருந்து, இப்படி எல்லா மாவட்டத்துலேருந்து ஆளுகளை கூட்டு சனிக்கிழமை என்ன அப்போ தான் நீ ஆள் வருவாங்கன்னு சொல்லி கூட்டுறீங்களா? அப்போ பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறீங்களா? அப்போ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறான்? இவ்வளவு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிவியில் காமிக்கும் போதும் அதை பார்க்கக்கூடிய சாதாரண மக்கள், ஓ இவ்வளவு விஜய், அப்போ விஜய் தான் அடுத்த முதல்வர் அப்படின்ற அவங்க மனதில் ஒரு அரசியல் கருத்தை விதைக்கிறீங்க. அப்போ இல்லாத ஒன்றை உருவாக்கி மக்கள்கிட்ட பெர்செப்ஷனை, கூட்டத்தை பார்த்து ஓட்டு போடுற எத்தனை பேர் இருக்கான்? ஏமா இந்த ஓட்டு போடுற எத்தனை பேர் இருக்கான்? 2 மாவட்டம் 3 மாவட்டத்தை ஒரே நாளில் அவர் ஏன் பண்ணணும்? அப்போ ஒவ்வொரு தொகுதி வாரியா எடப்பாடி போயிட்டு இருக்காருல்ல, ஒவ்வொரு தொகுதி வாரியா போறாரு. தொகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு அங்கே மக்களை கூப்பிட்டு வந்து அவர் பேசுறாரு. நீ மாவட்டத்துக்கு போய் ஒரே நாளில் 2 மாவட்டத்துக்கு போனால், நாமக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், 2 மாவட்டத்துக்கு போனால், 2 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியில் இருந்து ஆளை கொண்டாந்து வச்சேன்னா அங்கே கூட்டம் கூடாமல் என்ன செய்யும்? அப்புறம் இதுக்கு 10,500 பேர் கேட்டேன். அப்போ நீ அந்த மாதிரி கூட்டுறதா இருந்துச்சுன்னா ஒரு தனி ஒரு கிரவுண்டை எடுத்து அந்த கிரவுண்டில் கூட்டுக்கிற வேண்டியது தானே. எதுக்கு நீ வந்து நகரத்துக்குள்ளே வர? அப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய கிரவுடை காமிக்கணும், எனக்கு வந்து இவ்வளோ கிரவுட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஊடகங்கள் வந்து இந்த 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 அரசியல் விபச்சாரத்துக்கு விலை போகிறது, இன்னொரு பக்கம் இதை வைத்து கொண்டு அரசியல் பிழைப்பு நடத்துவதற்கு விஜய் பண்றாரு. ஆனா அவர் பனையூர்லயே இருக்காரு, வெளியே வர மாட்டேங்கிறார்ன்ற விமர்சனங்கள் வந்துட்டே இருந்துச்சுல்ல. வெளியே வந்தா 41 பேரை கொள்ற மாதிரி தான் வெளியே வருவியா? அதுக்கு நீ வீட்லயே செவனேன்னு இருந்திருக்கலாமே. 41 உயிர் உனக்கு ஒன்று மயிராது? 41 உயிர் உனக்கு மயிரா? நீ வாங்குற டோப்பாவா அது? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ அது அங்கேயே இருந்துட்டு போய் செவனேன்னு இருந்துட்டு போயிருக்கலாம்ல. நீ கரூருக்கு வந்தேன்னா கரூர் தானே வரணும். கரூரில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளில் இருக்கக்கூடியவங்க வாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. நீ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கூப்பிட்டு அங்கே வச்சேன்னா அதுக்கு தான் மாநாடு போடுறீல்ல. மாநாடு போடுவோம், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் வர்றாங்க. இப்போ முதலமைச்சர் சோஷியல் மீடியாவில் நான் கவனிக்கிறேன், ரொம்ப வதந்திகள் பரப்பாதீங்கலாம் பேசியிருக்கிறாரு. சோஷியல் மீடியாவில் வந்து உடனே எப்படி செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்கு போனார், உடனே எப்படி எல்லாம் தயாராக இருந்துச்சு, எப்படி போஸ்ட்மார்டம்லாம் உடனே பண்ணாங்க, இந்த கேள்வியில் எழுப்பிட்டே இருக்காங்க. செந்தில் பாலாஜி மண்ணின் மைந்தர் அங்கே இருக்கார், கரூரில் இருக்கார். அவருக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு. கார் எடுத்தால் 10 நிமிஷத்தில் ஆஸ்பத்திரி போயிடுவார். அவர் போயிருக்காரு, பொறுப்புள்ளவர் போயிருக்காரு. நீ உன்னை நம்பி உன் பின்னால் வந்து 10 மணி நேரம் காத்து கிடந்து பெண்களும் குழந்தைகளும் செத்து உன் கண்ணு முன்னாலே கீழே விழுந்து மயங்கி விழுந்தப்ப நீ பார்த்து பின்னங்கால் பரடத்தில் அடிக்க திருச்சிக்கு ஓடி, திருச்சியிலேருந்து ஏர்போர்ட்டை பிடிச்சி பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க 30 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதையுமே திரும்பாமல் ஓடி சென்னையில் ஏறி போய் பனையூரில் பதுங்கி 36 மணி நேரம். சின்ன ஒரு வீடியோ கிடையாது, ஒரு மெசேஜ் கிடையாது. ட்விட்டரில் போய் ஒரு மெசேஜ் போட்டு 4 மணி நேரம் கழித்து மெசேஜ் போடுற. அந்த 4 மணி நேரத்துக்குள்ளே தமிழ்நாடு அரசு தூங்கணுமா? நீ வந்து நீ வருவேன்னு சொல்லி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்களா? கவர்மெண்ட்டு தூங்கணுமா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் தூங்கணுமா? முதல்வருக்கு உடனே தகவல் போகுது. முதல்வர் அன்பில் மகேஷ் போய் அமளி திருச்சியில் இருக்கார். திருச்சி டு கரூர் 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். உடனே அனுப்பிக்கிற அன்பில் மகேஷ் அனுப்புகிறாரு. செந்தில் பாலாஜி லோக்கல் எம்எல்ஏ அவர் உடனே போக சொல்கிறாரு. இவங்க போய் அங்கே அத்தனை ஏற்பாடு பண்ணுறாங்க. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணவங்கள போய் பார்க்குறாங்க.
நீங்க எந்த செலவும் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்ல வைக்கிறாரு முதலமைச்சர். இத்தனை வேலையை முதலமைச்சர் பண்ணிட்டு இருக்காரா இல்லையா? உடனே தலைமைச் செயலகத்துக்கு போறாரு, ஏடிஜிபி அனுப்புறாரு, ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியத்தை அனுப்புறாரு. இல்ல இப்ப அன்புமணிக்கு கேக்குறாருல, கள்ளக்குறிச்சியில நடந்தது கள்ளச்சாராய மரணங்கள், அதுக்கு ஏன் துரிதமா கள்ளச்சாராய மரணம் தானா வம்புக்கு போய் குடிச்சிட்டு செத்தவங்க. கள்ளச்சாராய மரணத்துக்கு எதுக்குங்க போகணும்? தானா போய் குடிச்சுக்கிட்டு வம்பா போய் செத்தவன். நீ இது எது நம்பி போய் நின்னவன். பெண்களும் குழந்தைகளும் யாரை நம்பி? ஒரு 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 இளைஞ ஒரு நடிகனை நம்பி போய் பார்க்க போனவங்க. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொல்லுங்க? அவங்க நம்பினது விஜய. ஆனா விஜய் சுத்தி இருக்க கூட்டம் தற்கொலை கூட்டம், காட்டு மிராண்டி கூட்டம். அந்த கூட்டம் இவங்களை ஏறி மிதிச்சு கொண்டுட்டாங்க. ஏறி மிதிச்சு கொள்றதுக்கு என்ன தேவை? எப்படி நடந்தது? ஆல்ரெடி ஒரு டைட் பேக்கடு கூட்டம் இருக்கு. நீ ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு வர்ற, ஏற்கனவே 15,000 பேர் அங்கே நிற்கிறான். அப்போ 10,000 பேரை கூட்டிட்டு எங்கேருந்து? நாமக்கல்ல இருந்து கூட்டிகிட்டே வர்ற நீ. பல்வேறு மாவட்டத்திலிருந்து உன் பின்னால் பைக்கில் வரான். அதை அப்படியே லைவ் வீடியோ காமிக்க சொல்ற. இல்லை பைக் திடீர்னு அவர் பஸ்லேயே போய் ஒருத்தன் ஆக்சிடென்ட். பஸ்ஸில் போய் விழுந்து 2 பேர் விழுந்ததை பார்த்தேன் நான், ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான். அப்போ எவ்வளவு சேட்டை பண்ணிட்டு உள்ள வராங்க உன்ட்ட. நீ உருவாக்கி வச்சிருக்க கிரௌடு எப்படிப்பட்ட அன்ரூலி கிரௌடாக இருக்கு. அன்ரூலி பிஹேவியர். இப்போ ரவுடிகளை உருவாக்கி வச்சிருக்க. அப்ப போதைக்கு அடிமையான உருவாக்கி மேல ஏறுறாங்க. மரம் விழுந்துதான் இவ்வளவு. மரத்துல ஏறுறான், டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறான். இதுல இந்த கூரை மேற்கூரை சும்மா லேசா போட்டு வச்சிருக்கான், அதுல ஏறுறான். அந்த கூரை விழுந்துதான் ஏற்பட்டவர் இதாயிருக்காங்க. அப்ப இப்படி ஏறக்கூடிய கூரையோடலாம் வரும்னு எதிர்பார்த்தாங்களா அந்த பெண்கள்? நீ யாரை நம்பி போற? எந்த தலைவனை நம்பி போறன்றதை இங்கதான் புரிவணும். நீ நம்பி போறக்கூடிய தலைவன் எப்படிப்பட்ட அன்ரூலி கிரௌடை உருவாக்கி வச்சிருக்கான். அந்த அன்ரூலி கிரௌடு எவனையும் பார்க்க மாட்டான். என் தலைவன் டிவிக்கே தளபதின்னு உள்ள போய் ஒட்டுமொத்த கிரௌடு இருக்கக்கூடிய கிரௌடோட புகுந்து பஸ்ஸுக்கு போறதுக்கு வழி இல்லாம அத்தாம்பரிய பஸ்ஸை கொண்டு உள்ள சேர்க்கும் போது அந்த இடத்துல இருந்த கூட்டம் அப்படியே நகலத்தான் செய்யும். அப்படியே நகர்ந்து விலகும் போது ஏற்கனவே வந்த கூட்டம் உள்ள சேரும்போது ஒரு பெரிய அலை அடிச்சு கீழே விழுந்து, அப்ப காலையில இருந்து 10 மணி நேரம் காத்து கிடக்கானவன், தண்ணி இல்லாம சோறு இல்லாம ஒண்ணுக்கு போகாம டீஹைட்ரேஷன் ஆகி சுகரில் கம்மியாகி எத்தனை பேர் அவங்க அசந்து போய் நிற்பாங்க. வெளியவும் போக முடியாது, உள்ளே வர முடியாது. அப்படி இருக்கக்கூடிய கிரௌடை வச்சுக்கிட்டு நீ உள்ளே போகிற, உன் கண்ணு முன்னாலே விழுகிறான். பாட்டில் தூக்கி போடுற, தண்ணி பாட்டில் தூக்கி போடுற, ஆம்புலன்ஸை வர சொல்கிற. நம்ம கொடி போட்ட ஆம்புலன்ஸாக இருக்குன்னு நீ தான் சொல்கிற. போலீஸ் சொன்னபடி கட்சிக்காரங்களை நீங்களே ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, அதில் தூக்கிட்டு போகிறான். இல்ல அந்த ஆம்புலன்ஸே அடிச்சு உடைக்கிறாங்க. அதே உடைக்கிறானே, ஆள் இல்ல. ஆம்புலன்ஸ் எடப்பாடி ஏற்கனவே சொன்னார் இல்லையா, ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க. அப்ப எடப்பாடி தான் இந்த ஆம்புலன்ஸ் அடிச்சு உடைக்கணும்ன்றத ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சது அதிமுகவினுடைய எடப்பாடி. அப்ப ஆம்புலன்ஸ் எதுக்கு போகுது? நீ ரோட்ல மீட்டிங் போடுவ, ஆம்புலன்ஸ் போகாம இருக்குமா? ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்த போகும், திரும்பி பேஷண்ட் ஏத்திட்டு வரும். வரக்கூடிய ஆம்புலன்ஸ் எம்டியா போகுதுன்னு சொல்லி அடிச்சு உடைக்கிறா, ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறேன்ற கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சது எடப்பாடி. அதை இங்க பண்றான். அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டு வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்த ஆம்புலன்ஸ், அத்தனை ஆம்புலன்ஸ் டிரைவரை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் பாவம் ஒரு பெண்ணுக்கு துணியே இல்லாமல் போயிருச்சான். தன் பனியனை சட்டையை கழட்டி அந்த பிள்ளையை போட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கான். அவனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க இவங்க. அப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிரிமினல்களை உருவாக்கி வச்சிருக்கேன்னா, ரவுடிஸ் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கான் விஜய்னா, அவனை நம்பி பெற்றோர்களும் பெண்களும் குழந்தைகளையும் ஏன்டா அனுப்புறீங்க? வெக்கமா இல்லையா? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்குறேன் நான். இல்லை அவர் அரசியலுக்கு புதுசு, அவர் இதை பார்த்து பயந்துருக்கலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவர் புரியாமல் இருந்திருக்கலாம். ஒரு தலைவன் அரசியலுக்குரிய பண்பு என்னங்க? பிரச்சனைன்னு வரும்போது தலைவனுக்குள்ள நிற்கிறவன் தான் தலைவன். டைட்டானிக் கப்பல் கேப்டன் கடைசி வரைக்கும் நின்னான்ல, செத்து போயிடும் தெரிஞ்ச பிறகு நின்னான்ல, நின்று காப்பாத்துறானா இல்லையா? எல்லாரையும் அனுப்பிட்டு கடைசி தானே செத்தாவன். அப்ப என்னது? அவன் தான் தலைவன். ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே கார் எடுத்துட்டு ஓடி போய் திருச்சி ஏர்போர்ட் ஏறி பனையூருக்கு ஓடுறவனா தலைவன்? என்ன தலைவருக்குரிய பண்பு இருக்கு உனக்கு? ஏன் முதலமைச்சர் வர்றாருன்னா, முதலமைச்சர் வராம அப்புறம் என்ன? முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. குழந்தைங்க 10 குழந்தைங்க இறந்துருக்கடா, பெண்கள் இறந்துருக்காங்கடா. ஆனா இப்ப எதிர்கட்சியில இருக்கிற இப்ப அன்புமணி, அண்ணாமலை, சசிகலா கூட விமர்சிக்கிறாங்க. இதுல திடீர்னு கரண்ட் கட் ஆயிருக்கு, ஏன்னு தெரியல. கரண்ட் கட்டாயம்னா டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி போச்சா அந்த ஏரியாவில் அந்த இடத்துல கட்டாயத்தான் செய்யும். கரண்ட் நம்ம பார்த்தப்ப கரண்ட் கட்டாத மாதிரி நம்மளுக்கு ஒன்றும் தெரியலையே, வெளிச்சமாக தானே இருந்துச்சு. அங்கே அந்த பர்டிகுலர் ஒரு லொக்கேஷனில் விழுந்த இடத்துல கரண்ட் கட்டாயிருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே பூந்து உள்ளே வெளியே போயிருக்கான், தப்பிச்சு போயிருக்கான். ஏன்னா வேறு வழி இல்லை, இவன் புஷ் பண்ணுறான்.
மக்களுக்கு வேற வழி இல்லை. இப்போ ஏறி மிதிச்சு செத்தவன் எத்தனை பேருன்னு பாருங்க. அப்போ யாரை நம்பி போகணும்? ஒரு பக்குவம் பெற்ற அரசியல் தலைவரை நம்பி போனால் உயிருக்கு ஆபத்து இல்லை. பக்குவம் இல்லாத அரசியல் தலைவரை நம்பி போனால் அந்த அரசியல் தலைவர் நடிகனாக இருந்து ஒரு அன்ரூலி க்ரௌடை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான், ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அவன் ரசிகர் மென்டாலிட்டியில் இருக்கான், ஆட்டமாக ஆடுறான், பைக் எடுத்துக்கிட்டு சுற்றுறான், புள்ளிங்கோன்னு சொல்லி சுற்றிக்கிட்டுறான், கொடியை வச்சுக்கிட்டு சுற்றுறான், தலையில் துண்டை போட்டுட்டு சுற்றுறான். இவன் ஒரே கூட்டமாக நெருக்கி வர்றான். அவன் எவன் செத்தாலும் பரவாயில்ல, அவன் செல்ஃபி எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், மேலே ஏறணும். இந்த எண்ணத்தோட உள்ளவனை போய் நம்பி பெண்கள் நம்பி போகலாமா? குழந்தைகளை நம்பி அனுப்பலாமா? அப்போ இப்படி ஒரு டிசாஸ்டர் நடந்து 41 பேர் செத்துருக்காங்க. இவனை விட்டுட்டு ஓடுறான்னா அவன் தலைவனாங்க. இவனை நம்பி எப்படிங்க தமிழ்நாட்டை கொடுக்க முடியும்? எப்படிங்க கொடுப்பீங்க தமிழ்நாட்டை? ஒரு க்ரௌடை மேனேஜ் பண்ண உனக்கு தெரியலையே. நீ எப்படி சினிமாவில் கதாநாயகனை மாதிரி மொத்த க்ரௌடையும் காப்பாற்றுற? இந்த ரியாலிட்டி க்ரௌடை உன்னால மேனேஜ் பண்ணதில்ல, ஓடி போயிட்டே. நீ இன்ன வரைக்கும் பேசலையே நீ. ஆனால் இப்போ இந்த சினிமா டிராமா இதெல்லாம் திமுக பண்ணுறாங்கன்ற விமர்சனங்கள்ல சிலர் சொல்றாங்க. இப்போ அன்புமணி கூட ஆஸ்கர் விருது கொடுக்கலாம் அன்பில் மகேஷுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அன்பில் மகேஷ் அங்கிருந்து பார்த்து சின்ன குழந்தைகளை செத்து விழுந்ததை பார்த்து அழுகிறாரு அந்த ஆளு. அட்லீஸ்ட் அந்த ஆள் போய் அங்கே அழுதாருல அந்த மினிஸ்டர் போய். யாருக்காக செத்தனோ அவன் ஓடி போயிட்டானாங்க. யாருக்காக செத்தானோ, யாருக்காக குழந்தைகள் காமிக்கணும்னு விஜயை காமிக்கணும்னு கூப்பிட்டு வந்தாங்களோ அந்த குழந்தைகள் செத்து விழுந்து கிடக்கு. தாய்மார்கள் பெண்கள் செத்து கிடக்காங்க. அதை பார்த்து அழுதாருன்னா அவருக்கு உண்மையிலேயே மனசு இருக்குன்றதுனால அழுதுருக்காரு. அதை நீ விமர்சனம் பண்றான்னா அவன் எப்படிப்பட்ட தலைவனா இருப்பான்னு நீங்க பாத்துக்கோங்க. நீ போகல, ஒருத்தரும் போகாதவன் எல்லாம் விமர்சனம் பண்றான். போனவங்க போய் நின்று காப்பாத்தினவங்க யாரு? திமுக காரங்களும் ஏடிஎம்கே காரங்களும் தான் அங்கே போய் நின்று காப்பாத்திருக்கான். 2 பேரும் கை கோர்த்து மனித சங்கிலி போட்டு வரக்கூடிய பாடியும் மற்ற எல்லாரையும் அனுமதிச்சு செஞ்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். இங்க ஒரு டிவிகே காரனை காணும். தலைவன் போனது மாதிரி ஓடி போயிட்டான் எல்லா பேரும். மாவட்ட செயலர் ஆளவே காணோம்ன்றான். இப்ப ஒன்றிய செயலர் ஆளை காணும். ஏன்னா அவங்க பக்குவப்படுத்தப்படாத அரசியல் கிரௌடு, வெறும் அரசியல், வெறும் ரசிக குஞ்சுக தான் அது. இவங்களை நம்பி ஒரு ஆட்சி எப்படிங்க கொடுக்க முடியும்? இப்போ சிபிஐ விசாரணை கேட்குறாங்க தாவேகா தரப்புல. கேட்க வேண்டியதான். நீ சிபிஐ விசாரணை, FBI விசாரணை கேட்க வேண்டியதான். அதான் ஒரு நபருக்கு ஆணையம் போட்டாச்சு. நீ வேற என்ன நான் கேட்குறேன். நீங்கள் செருப்பு வீசினாங்க, செந்தில் பாலாஜி தான் மாவட்ட செயலாளர் கலவரத்தை ஏற்படுத்தினாரு, குழப்பத்தை ஏற்படுத்தினாருன்னு சொல்லி டிவிக்கு வக்கீல் இப்போ கேஸ் போட்டிருக்காரு. சரிங்களா? அப்போ காவல்துறை சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு. ஏண்டா உங்களுக்கு எல்லாமே காவல்துறையை பாராட்டி பேசுனது விஜய். சரி, டிவிக்கு கூட்டத்தில் திமுக கிரௌடு செந்தில் பாலாஜி ஆட்கள் கிரௌடு பண்ணுறாங்கன்னா, கரூர்காரன்லாம் அங்கே நின்றுருந்தான்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்ல திமுக கரூர்காரன் யாருன்னு. தெரியுமா இல்லையா? ஏன் தெரியல? ஏன் நீ சொல்கிற? உனக்கு ஆதாரம் இருந்தால் நீ வெளிப்படுத்து. ஆனால் வந்தவன் அத்தனை பேர் வெளி மாவட்டத்துக்காரங்க, கூட்டத்தை தள்ளவன் அத்தனை பேர் டிவிக்கே சேர்ந்த வெளி மாவட்டத்துக்காரன். எவன் டிவிக்கே எவன் டிஎம்கேன்னு எவனுக்கு தெரியாது. நீ எப்படி குறிப்பாக சொல்லுவ செந்தில் பாலாஜி ஆட்கள் செஞ்சாங்கன்னு? அப்போ ஆதாரத்தோட காமிங்க, காமிச்சு ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு நபர் ஆணையம் ஜட்ஜி இருக்காருல, ஜட்ஜிட்ட போய் ஆதாரத்தை கொடுங்க, வீடியோ கிளிப்பிங்ஸ் இருந்தால் எடுத்து கொடுங்க. இன்னும் மக்கள் அரசியலாம் தெரியாதுங்க, விஜய் வராருன்னு பார்க்க போனோம் அப்படின்னு தான். அதான் செத்து போனீங்க. ஒரு நடிகனை பார்க்க போனீங்க, செத்து போனீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே நாளில் சொல்லி முடிச்சுட்டு அனுப்பிட்டாங்களா? உடனே பார்க்க கூட வரல, அவன் ஓடி போயிட்டான்ல. அவன் நடிகனை பார்க்கணும்னு அனுமதி கேட்டிருக்காங்க. யார்கிட்ட கேட்டிருக்காங்க? எங்க கேட்டாங்க? நீதிமன்றத்தில். எது கேட்கணும்? இப்போ போய் பார்த்து என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் எரிச்சு போனது முடிஞ்சு போச்சு. பாதிக்கப்பட்டவங்க நான் என்ன சொல்றேன், பாதிக்கப்பட்டவனுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ 1000 கோடி சம்பாதிக்கக்கூடிய நடிகன் தானே வருஷத்துக்கு. ஆஸ் பர் ஆதவர்ஜுனா 1000 கோடி சம்பாதிக்கிற வருஷத்துக்கு. 40 பேர் தான் செத்துருக்கேன். 40 பேருக்கு ஆளுக்கு 1 கோடி கொடுத்துருக்கணுமா இல்லையா விஜய்? 40 கோடி கொடுக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனையா? கொடுத்துருக்கணுமா இல்லையா? பாதிக்கப்பட்டவன் அத்தனை பேருக்கு 50 லட்சம் அனௌன்ஸ் பண்ணிருக்கணுமா இல்லையா? நீ கவர்மெண்ட் 10 லட்சம் ஏன் கொடுக்கணும்? இப்போ 20 லட்சம் சொல்லியிருக்காரு. அதான் 10 லட்சம் கொடுத்தனால 20 லட்சம் நீ சொல்லியிருக்க. 20 லட்சம் எந்த மூளைக்கு? செத்தவன் சின்ன குழந்தையிலேருந்து செத்துருக்கான். 10 பேர் சின்ன குழந்தை செத்துருக்கான். இந்த 10 பேர் படித்து ஆளாகி வந்திருந்தான்னா அவன் குடும்பத்துக்கு 10 கோடி சம்பாரிச்சு கொடுப்பான். நீ அவனை கொண்டுட்டே, பிஞ்சிலே கொண்டுட்டே. நீ ஒரு இளைஞன், ஐடி படிக்கிற இளைஞன், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து ப்ரொஃபஸராக வேலை பார்க்குற இளைஞன், அவன் இன்னும் 40 வருஷத்துக்கு வேலை பார்த்தான்னா அவன் வீட்டுக்கு ஒரு 10 கோடி சம்பாரிச்சு கொடுத்துருப்பான்.
20 லட்சம் கொடுத்து என்ன மூளைக்கு அது? உடனே நம்பித்தானே வந்தான். ஐடி படித்தவன், ஐடி படிக்கிற பொண்ணுங்க, மாடர்ன் பொண்ணுங்க, விஜய் 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 விஜய்னு வீடை கூட ஒதுக்கிட்டு வந்த பொண்ணுங்க. ஒரு பெரிய ஒருத்தர் மொட்டையை போட்டு அழுகிறாரு. ஒருத்தர் கணவன்மார்கள் நிறைய பேர் சொல்றாங்க, நான் அனுப்பி வச்சேன், என் பொண்ணு செத்து ஒரு மாசம் தான் ஆகுது, இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு என் ஒய்ஃபு போச்சு, நான் கூட்டமாக இருக்கு திரும்பி வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டேன், நான் பார்த்து தான் விஜய் உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டேன், இப்போ அவளும் போயிட்டா என் மகளும் போயிட்டான்னு அழுகிறார் அந்த ஆள். சின்ன குழந்தைங்கள 2 குழந்தைங்க, அண்ணி போயிட்டா, இன்னொருத்தன் அழுகிறான், இன்னொரு பொம்பளை அழுகிட்டு இருக்காங்க. இத்தனை பேர் துயரத்துக்கு காரணமாக எதை நம்பி வந்தாங்க? விஜயை பார்க்கணும் தானே வந்தாங்க. அப்போ நீ என்ன 2ல் 20 லட்சம் கொடுக்குறது எந்த மூளைக்கு? எல்லாம் இளைஞர்கள் தானே செத்துருக்கான், இளம் பெண்கள் தானே செத்துருக்காங்க, சின்ன குழந்தைங்க செத்துருக்காங்க. அப்போ நீ 1 கோடி கொடுத்துருக்கணுமா இல்லையா? மினிமம் உன்கிட்ட பணம் இல்லையா? 1000 கோடி சம்பாதிக்கணும் தானே நீ, உன்கிட்ட பணம் இல்லையா? அப்போ 40 கோடி 41 கோடி கொடுத்துருக்கணும். நீ காயம்பட்டவங்களுக்கு 50 லட்சம் கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தேன்னா நீ மனுஷன். அந்த நேரத்தில் நின்று ஹாஸ்பிட்டல், கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்னா நீ மனுஷன், நீ தலைவன். ஓடுனவன் நீ எப்படி தலைவனாவ? உடனே நம்பி எப்படி தமிழ்நாட்டை ஒப்படைப்பெல்லாம்? எங்க உறவுகள் தான் அவங்களோட நிப்போம்னு அதை ஒரு நான் சொல்லியிருக்கேன். என்னைக்கு நிப்ப? எல்லாம் செத்து புதைச்ச பிறகு நிப்பியா? தீய வச்ச பிறகு நிப்பியா? போய் மடத்துக்கு மாலை போட்டு வருவியா நீ? அதை வச்சுனா சாகும் போது நீ இல்லையடா. அவன் கூட நின்னது தமிழ்நாடு அரசுல நின்றுச்சு, அவன் கூட நின்னது திமுக அதிமுக நின்னாங்க, தொண்டர்கள் தானே நின்னாங்க. நீ யாரை குறை சொன்னியா? வந்தப்பா செந்தில் பாலாஜி தானே கூட போய் நின்னாரு. நீ யாரை குற்றச்சாட்டு சொல்லி பாட்டு பாடினியோ? நீ பாட்டு பாடும்போது சரிஞ்சு விழுந்தானே உன் கண்ணு முன்னாலேயே. உன் ரசிக குஞ்சுகள் தள்ளின கூட்டத்தில் செத்து விழுந்தானே, அவனை காப்பாத்துறதுக்கு போய் நின்னது அந்த செந்தில் பாலாஜி தானே போய் நின்னாரு. செந்தில் பாலாஜியும் போயிட்டாரு, விஜயபாஸ்கரும் போயிட்டாரு. ஆமா, செந்தில் பாலாஜி போயிருக்காரு, விஜயபாஸ்கர் போயிருக்காரு, காலையில் எடப்பாடி போயிருக்காரு, அதுக்கடுத்து கனிமொழி போயிருக்காங்க. உதயநிதி அங்கேருந்து துபாயிலேருந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணி அவர் வந்து பார்த்துட்டாரு. அதையே தான் சார் சொல்றாங்க இப்ப தவேக தரப்புல. எல்லாம் உடனே மக்கள் மேல அக்கறை இருக்குங்க வர்றாங்க. நீ உன்னை நம்பி வந்து செத்தவன அக்கறை இல்லாம நீ போடிட்டு அவங்கள எதுக்கு குறை சொல்ற நீ? அப்ப நீ வர்ற வரைக்கும் எவனையுமே தூக்க கூடாதா? ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சிருக்கணுமா? விஜய் வந்து திரும்பி காப்பாற்றுவார், விஜய் வந்து ஒவ்வொரு ஆளா தூக்கிட்டு போவாரு, செத்தவனை எல்லாம் விஜய் வந்து தூக்கிட்டு போவார் வச்சிருப்பாங்களா? சொல்லுங்க. விஜய் வந்து தூக்கிட்டு போவார், எந்த ஆம்புலன்ஸும் வராத, விஜயே வந்து தூக்கிட்டு போவார். அவர் கார் பெரிய காரை வச்சிருக்காரு, 40 பேரை ஈஸியாக உள்ளே போட்டுடலாம், உள்ளே கொண்டு போயிடலாம் அப்படின்னு அந்த காரை வச்சு தூக்கிட்டு போயிடுவாரா? அப்படின்னு நினச்சி வச்சிருக்கணுமா? விஜய் வர வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் வச்சுருப்பாங்களா? அந்த பாடியை வச்சிருக்க டென்ஷன் தானே அதிகரிக்கும். இவன் சொல்கிற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹெல்த்து டாக்டர்ஸ் எல்லாம் வரவழைக்காமல் அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் வச்சுருந்தா மறுநாளில் மிகப்பெரிய ஒரு கலவரம் உருவாயிருக்கும். விஜயின் வீடு சூறையாடப்பட்டிருக்கும். இதை காப்பாற்றி கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசு. மறுநாள் மட்டும் அந்த பாடி வச்சிருந்து இன்னும் ஒரு நாள் டென்ஷனை ஏற்றிருக்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர். வச்சிருந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் டென்ஷனை உருவாக்கி இருக்கலாம். அவர் நினைச்சிருந்தாருன்னா, அவர் அரசியல் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டாரு. அவர் உடனடியாக டிஸ்போஸ் பண்ணி உடனடியாக அவங்களுக்கு நிவாரணத்தை அறிவிச்சு அந்த கோபத்தை தனிச்சவர் முதலமைச்சர். அவர் மட்டும் ஒரு நாள் பாடியை இருக்கட்டும்பா, மக்கள் பார்க்கட்டும்பா, மக்கள் ஒரு கோபம் கிரியேட் ஆகட்டுமான்னு ஆயிருந்தா விஜய் வீடு தீக்கிரையாக இருக்கும், விஜய் வீடு சூறையாடப்பட்டிருக்கும். விஜய் தமிழ்நாட்டில் எங்கேயுமே போயிருக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து பிஜேபியில் அண்ணாமலை, சீமான், இன்னைக்கு வந்து அன்புமணி, இவங்க எல்லாம் சேர்ந்து வரிஞ்சு கட்டிட்டு விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்களே. இன்னைக்கு வந்து கோலாகல சீனிவாசன் ஒரு பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாரு? நீ உன் கட்சி முடிஞ்சு போச்சு, நீ எங்கள் என்டிஏட்ட வந்தேன்னா உன்னை காப்பாற்றிடுவோம், ஏன்னா எங்கள்கிட்ட வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம், நாங்கள் எல்லாருமே ஊழல் பண்ணவங்களெல்லாம் கொடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு அவன் மேலே கேஸெல்லாம் வாங்கிடுவோம், நீ வந்தேன்னா நாங்கள் அந்த கேஸை சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், சிபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஊற்றி மூடிடுவோம், நீ வந்து கட்சியில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி இதை திட்டமிட்டு உருவாக்கி விஜயை ட்ராப்பில் மாட்டினதே பிஜேபி தான் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வந்துருச்சா இல்லையா? இன்னைக்கு பிஜேபி தான் கிரியேட் பண்ணியிருக்கான். அப்போ பிஜேபிக்காரன் தான் உள்ளே போய் இவன் மேலே ஒரு கிரியேட் பண்ணி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒருவேளை புஷி ஆனந்தே வந்து பிஜேபிக்கு கூப்பிட்டா வரமாட்டுறாரு, நான் பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆனந்தே தன் டிவிக்கு ஆளுங்களே வச்சு இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுங்கடா, ஒரு சிக்கலில் மாட்டி விடுவோம்டா, மாட்டி விட்டு விஜய் கொண்டு போய் பிஜேபிட்ட சேர்த்துருவோம்டான்னு சொல்லி வேலை பண்ணிருக்கலாமா இல்லையா? சந்தேகப்படுறதுனா எப்படி ஒன்றா சந்தேகப்படலாம்ல. இப்போ நான் சந்தேகப்படுறேன், இந்த மாதிரி பண்ணலாமா இல்லையா? ஆனந்த் பண்ணிருக்கலாமா இல்லையா? எங்கே ஆனந்த்? நீ வந்து எங்கே பண்ணியிருக்கணும்? முத நாளே போயிருக்கணுமா இல்லையா? உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? நீ சொல்கிறது தானே கேட்குறேன்.
அப்போ நீ போயிருக்கணுமா இல்லையா? அங்கே போய் பேரிகார்டு கிரியேட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஒரு தொண்டர்படையை கிரியேட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? தண்ணி கொடுத்துருக்கணுமா இல்லையா? மோர் கொடுத்துருக்கணுமா இல்லையா? 10 மணி நேரம் லேட் ஆகணும்னு உனக்கு தெரியும்ல. உனக்கு தெரியாமல் வருவார் அவர் விஜய்? அப்போ நீ ஏன் அதை கடமையை பண்ணலை? நீ எதுக்கு விஜய் கூட காரில் வர்ற? களத்தில் நின்று செயல்படக்கூடிய வீரன் அங்கே களத்தில் நிற்கணும். இப்போ எம்ஜிஆர் வராரு அப்படின்னா முத்துசாமி அங்கே நிற்பார், காளிமுத்து அங்கே நிற்பார், மதுரையில் நிற்பார். ஒவ்வொரு வீரர்களும் அங்கே நிற்பாங்க. எம்ஜிஆர் கூட வரமாட்டாங்க. எம்ஜிஆர் கூட பாதுகாவலரோட அவங்க மட்டும்தான் வருவாங்க. நீ எல்லா கூட்டமும் ஒன்றா தானே வரீங்க? இல்லை, ஆனால் இப்போ இதை வச்சு விஜய் ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க. அவரே ஒழிச்சு கட்டிக்கிட்டாரு. யார் முடிவு பண்ணுறது? உனக்கு நீயே, அதாவது சுய விளம்பரம் தன்னை தாக்கும் ஆயுதம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். நீ எடுத்த கத்தி உன்னை தான் திரும்பி குத்தி இருக்கு. நீ எடுத்த சுய விளம்பரம் என்ற கத்தி திரும்பி உன் மேலே குத்தி இருக்கு. கரூரில் போனால் கரூர் மாவட்டத்தை மட்டும் தான் பார்த்துருக்கணும். கரூரை சுற்றியுள்ள சட்டமன்ற தொகுதியில் இருக்கவங்க வந்திருக்கணும். வந்திருந்தா இவ்வளோ கூட்டம் வந்திருக்காது. இவ்வளோ கூட்டம் வராதுன்னு சொல்லி தானே டிலே பண்ணி வந்திருக்க நீ. அப்போ நீ யார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டத்திலலாம் ஆளை வர சொல்லியிருக்க. அப்போ எங்கே போனாலும் இந்த கூட்டத்தை காமிக்கணும். அப்போ இந்த கூட்டத்தை காமிச்சு இந்த கூட்டம் தான் ஒரே விஜய் விஜய் வராருன்னு விஜய் கொடுத்த பாட்டை போடுறாங்க டிவியில். வெக்கமா இல்லை உங்களுக்கு? டிவிக்காரங்களுக்கு காசு வாங்குறதுக்கு இப்படியா நீங்கள் வந்து ஒரு 41 உயிரை பலி கொடுக்கறதுக்கு இவங்களுமே அது காரணமாக இருந்திருக்காங்க? என்ன ஒரு பொறுப்புணர்வு இருக்கு உங்களுக்கு மீடியாவுக்கு? சொல்லுங்க பாப்போம். இப்போ முழுக்க விஜய் தான் பொறுப்பு இருக்கணும். விஜய் தான் பொறுப்புங்க. விஜய் மேலே தாங்க கேஸ் ஃபைல் பண்ணணும். A1 வந்து விஜய் தாங்க, A2 வந்து புஷி ஆனந்த். அவன் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரை A3 A4 A5 புக் பண்ணுங்க. ஒருத்தன் செத்தான்னு சொல்லி அல்லு அர்ஜுன் பிடிச்சி உள்ள போட்டாங்களா இல்லையா? போட்டாங்களா இல்லையா? அப்போ 41 பேர் உயிர் பலி ஆனதுக்கு யார் காரணம்? விஜய் தானே காரணம். விஜயனுடைய அரசியல் ஆசை தானே காரணம். விஜயனுடைய அரசியல் வெறி தானே காரணம். நீ என்ன பெரிய ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு 10 மணி நேரம் காக்க வைப்பியா நீ? அது எவனோ எழுதி கொடுத்த சொந்த புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. எவனோ எழுதி கொடுக்கறத வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு 10 மணி நேரம் காத்திருக்கணுமா அவன்? இல்லை உங்கள்கிட்ட வந்து அரசியல் அறிவு படிச்சுட்டு போகிறதுக்காக இந்த இளைஞர்களும் பெண்களும் மாணவர்களும் வந்தாங்களா? சொல்லுங்க. இல்லை, போலீஸ் நிபந்தனைகளே அவர் ரொம்ப விமர்சனமாக தான் மேடையிலே சொன்னார். இவ்வளோ தூரம் கை தூக்கணுமா, இங்கே எழுந்துக்க கூடாதான், பஸ்ஸை விட்டு வெளியே வரக்கூடாதான். இப்படி வந்து பச்சையா ஓப்பனா பொய் சொல்லக்கூடிய எப்படிங்க தலைவனாக முடியும்? எங்க எழுதி கொடுத்துருக்காங்க? இப்போ போலீஸ் வந்து கைது கூடாதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்களா? போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் காமிக்க சொல்லுங்கள். நாளைக்கு ட்விட்டரில் போட சொல்லுங்கள். போலீஸ் இப்படி தான் கைது கூடாதுன்னு சொன்னாங்க, தலையை ஆட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்கன்னு இப்போ ட்விட்டரில் போட சொல்லுங்கள். தைரியமான நேர்மையான உண்மையான ஆளாக இருந்தால் விஜய் ட்விட்டரில் போட சொல்லுங்கள். மக்கள்கிட்ட வந்து பொய் சொல்கிறேன் நீ, அதுவுமே எழுதி கொடுத்தவனா எழுதி கொடுத்ததானே சொல்கிறேன் நீ. அப்போ போலீஸ் உனக்கு எப்படி இது பண்ணுவாங்க? அப்புறம் இதுக்கு போலீஸ் வந்து இல்லாமல் நான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்க முடியாது ஏன்னு சொன்னேன்? நீ தானே பாராட்டின ஏறின ஒன்று. இன்னைக்கு எப்படி போலீஸை குறை சொல்லுவேன்? அப்போ காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும்? உன்னை உள்ளே விட்டுறக்கூடாது. இல்லை, அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, நீங்கள் அது வரைக்கும் போக வேண்டாம், இந்த பாயிண்ட்லேயே நிறுத்தி பேசுங்க, போனீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ போலீஸ் எச்சரிச்சு மீறி தானே நீ உள்ள வந்து கேட்கலன்னு சொல்றாங்க. அப்போ சொன்னதை கேட்காம உள்ள வந்து 46 உயிரிழப்பு காரணமாக யார் இருந்திருக்கா? விஜய் தானே காரணமாக இருந்திருக்காரு. அப்போ விஜய் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா கார் போயிருக்காதுல்ல. இன்னொன்று, அவர் வர நேரம் லைட்டை வேற உள்ள ஆஃப் பண்ணிட்டாங்க. அவர் இந்த பக்கம் இருக்காரான்னு தெரியல, அந்த பக்கம் இருக்காரான்னு தெரியல, கிரௌடு மூவ் ஆக தொடங்கிடுச்சு. அப்புறம் அப்போ லைட்டை ஏன் ஆஃப் பண்ணிட்டு வர்ற? என்ன பையன் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? லைட்டை போட வேண்டியதானே, வெளிச்சமா ஓப்பனாக வைக்க வேண்டியதானே. என்னங்க இது அடுத்தங்கிட்ட தானமா இருக்கு? மக்கள் எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன எனக்கு என்ன வேதனை அப்படின்னா, ஒரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அறிவார்ந்த தமிழ்நாடு, இவன் இன்னமும் இந்த சினிமா நடிகன் பின்னால் போய் அவனை பார்க்கறதுக்காக போய் தன் உயிரை மாச்சிருக்கான் அப்படின்னா வெக்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. நியூயார்க் டைம்ஸ் வரைக்கும் நம்ம மானம் கப்பல் இருங்க. நியூயார்க் டைம்ஸில் எழுதியிருக்காங்க, இப்படி போய் செத்துருக்கானடா என்னோட முட்டா பயிர்களான்னு சொல்லி எழுதுவானா இல்லையா? பெற்றோர்களுக்கும் படித்த மாணவர்கள், படித்த இளைஞர்களுக்கு எங்கே அறிவு வச்சு உங்களுக்கு? அப்படி என்ன அவன் வந்து உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துட்டானா? உங்களுக்கு ஏதாவது உங்களை மேம்பாட்டுக்கு திட்டம் கொடுத்துட்டானா? நேற்று அசஞ்சரில் 13,000 பேரை வேலையை விட்டு அனுப்பிட்டான். அசஞ்சரில் 13,000 பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சாச்சு. இந்த 13,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருவாரா விஜய்? பாஷில் 10,000 பேரை வேலையை விட்டு அனுப்பிட்டான். பாஷில் இந்த 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருவாரா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 50% டாரிஃப், இம்போர்ட் டாரிஃப் போட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 12 லட்சம் பேருக்கு வேலை இல்லாமல் போகுது. இந்த 12 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருவானா விஜய்? ஏதாவது திட்டம் வச்சிருக்காப்லையா?
உங்களை தூக்கி நிறுத்திடுவாரா அவரு? கிட்டத்தட்ட 6.5 லட்சம் கோடி நஷ்டமாக போகுது தமிழ்நாட்டில். டெக்ஸ்டைலு, அப்பேரல் இண்டஸ்ட்ரி, லெதர் இண்டஸ்ட்ரி, என்ஜினியரிங் குட்ஸு, ஃபிஷ்ஷு, இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு $45 பில்லியன் இழப்பு ஏற்படுது. இதெல்லாம் காப்பாற்றி கொடுத்துருவார் அவர்? நெசவு தொழில் நசுங்கி போயிடும். கரூர் நெசவு தொழிலுக்கான இடம். இதை காப்பாற்றுறதுக்காக திட்டம் வச்சிருக்கான அவன்? சொல்லுங்க. நான் வந்தால் நல்லது செய்வேன். என்ன நல்லது எல்லாம் தானே செய்வேன். நீ என்ன புதுசாக செய்வ? நாமக்கல்ல பேசுகிறார் அவர். என்கிட்ட என்ன கல்வி, நல்ல கல்வி கொடுப்பேன், தரமான மருத்துவம் கொடுப்பேன், ரோடு கொடுப்பேன், வாட்டர் கொடுப்பேன், தண்ணி கொடுப்பேன், ரோடு போடுவேன், இதுதானே சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்னத்தை நான் சொல்கிறது? புதுசாக சொல்லணும்னா என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்கிறது? செவ்வாய் கிரகத்தில் நான் வந்து ஸ்கூல் கட்டுவேன் நான் சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்கிறேன். அப்போ உனக்கு புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. அப்புறம் எதுக்கு உனக்கு புதுசாக நாங்கள் ஓட்டு போடணும்? புதுசாக சொல்கிறதுக்கு உன்ட்ட ஒரு சரக்கு இல்லை. உனக்கு எதுக்கு சொல்ல ஓட்டு போடணும்? கல்வியில் என்ன கேப்னு உனக்கு சொல்ல தெரியுமா? தெரியாது. மருத்துவத்தில் என்ன பிரச்சனைன்னு உனக்கு சொல்ல தெரியுமா? தெரியாது. ரோடு இல்லாத ஊர் எங்கேயாவது இருக்கா? சிமெண்ட் ரோடு போடாத ஊர் இருக்கா? கிராமம் வரைக்கும் சிமெண்ட் ரோடு போட்டாங்க. கரண்ட் இல்லாத ஊர் இருக்கா? தண்ணி தெரு வரைக்கும் தண்ணி வராத ஊர் இருக்கா தமிழ்நாட்டில்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ட்ராப் அவுட் ரேஷியோ ஒன்லி 7% தான். நார்த் இந்தியாவுடைய ட்ராப் அவுட் ரேஷியோ 22% 38%. 10th 42 லட்சம் பேருக்கு ஸ்கில் அப்கிரேடேஷன் ட்ரைனிங் கொடுத்துருக்கு தமிழ்நாடு நான் முதல்வன் திட்டத்தின் கீழே. மொத்தம் இருக்கக்கூடிய என்டையர் எஜுகேஷன் பிரமிடில் 70 லட்சம் பேர் கிராஜுவேட்ஸ். 1,20,00,000 பேர் வந்து 10th 12th 8th ட்ராப் அவுட்டு. 9th 12th வரைக்கும் படிக்கிறவன 12th என்ஜினியரிங் டிப்ளமோ படித்த அத்தனை பேர்லேயே 42 லட்சம் பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்து இப்போ 14 லட்சம் பேர் இருந்துச்சுன்னா 56 லட்சம் பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை அப்ஸ்கில் பண்ணி அவனுக்கு வேலை வாய்ப்பு வரும் பொழுது அவன் வந்து 2 times இன்னைக்கு வாங்குற சம்பளத்தோட 2 மடங்கு அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நிலைமைக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு தமிழக அரசு. நீ ஏதாவது ஒரு திட்டம் உனக்கு தெரியுமா? சொல்லுங்க. மருத்துவ கட்டமைப்பில் உலகத்திலேயே இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு வந்து வெளி மாநிலம் வந்து பார்த்துட்டு போகுது. உனக்கு தெரியுமா? அதில் என்ன கேப் இருக்குன்னு அது உனக்கு சொல்ல தெரியுமா? தரமான கல்வி, தரமான மருத்துவம் எல்லா பேரும் சொல்கிறத சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட என்ன புதுசாக சொல்கிறது நீ கேட்குற? உனக்கு எதுக்கு நாங்கள் புதுசாக ஓட்டு போடணும்? புதுசாக சொல்கிறது கொண்டு ஒன்றும் இல்லைல்ல. ஏற்கனவே டிஎம்கே ஏடிஎம்கே செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடுறத விட்டுட்டு உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? புதுசாக சொல்கிறது தான் உன்ட்டு ஒன்றும் இல்லையே. அப்போ உன்னுடைய அன்ரூலி கிரௌட தற்கொலைகளை கூப்பிட்டு வச்சு உன்னை முதலமைச்சராக்கி உன் கூட இருக்க தற்கொலையெல்லாம் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, ஹெல்த் மினிஸ்ட்ரு, இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரி ஆக்குறதுக்காக மக்கள் ஓட்டு போடணும். இப்பயே நீ 41 பேரை கொண்டுட்டியாப்பா. நீ வந்தால் தமிழ்நாட்டில் கொண்டுட்டு ஓடி போயிட்ட, தலைதறிக்க ஓடி போயிட்ட. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, மத்திய அரசுலேருந்து ஒரு பிரச்சனை வருது, தமிழ்நாட்டை 3ஆ பிரிக்கிறாங்கன்னா தலைதறிச்சு ஓடி போயிடுவேன். நீ எங்கேயாவது ஹாலிவுட்டுக்கு ஓடி போயிட மாட்டேன், இல்லை ஹாலிவுட்டுக்கு ஓடி போயிட மாட்டியா? உன்னை நம்பி எப்படி மக்கள் பொறுப்பு போடப்பான்? அரிதாரம் பூசிய நடிகன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து எவனோ கொடுத்த ஸ்கிரிப்டை பார்த்து சினிமாவில் பேசுகிற மாதிரி இங்கே வந்து ஸ்கிரிப்டை வச்சு பேசிகிட்டு இருக்க. அதை பார்க்கறதுக்கு வந்த விட்டில் பூச்சிகள் தங்கள் வாழ்க்கையை தொலைச்சு செத்து மடிஞ்சிருக்காங்க. வெக்கமா இல்லை, கேவலமா இல்லை? அது பெற்றோர்கள், தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய பெற்றோர்கள், படித்த இளைஞர்கள், இளம் பெண்கள் உணரணும். ஒரு சினிமா நடிகன் பின்னால போய் உயிரை மாற்ற நீங்கள்லாம் வெட்கப்படணும், வேதனைப்படணும். இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு செய்கையை செய்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கேவலப்படுத்தாதீங்க. அரசியலில் விழிப்புணர்வோடு செயல்படுங்க. சரியான தலைவன் யார் என்பதை தேர்ந்தெடுங்க. யார் உங்களுக்காக உழைக்கிறான்னு பாருங்க. இருக்க அத்தனை பேருமே சரியில்லைன்னு சொல்லிட்டு போக முடியாது. இருக்கிறதுல யார் பெஸ்ட், இருக்கிறதுல யார் நமக்காக குரல் கொடுப்பார்கள், யார் நமக்காக நம்மளுடைய எதிர்காலத்துக்கு உரம் போடுவாங்க, பார்த்து செயல்படுங்க. விட்டில் பூச்சிகளாக உங்கள் வாழ்க்கையை தொலைத்து ஏமாந்து செத்து தொலையாதீங்க. இதான் நான் சொல்றது. நன்றி சார். தேங்க்யூ.